இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மாடர்ன் வில்லா. இந்த மாடர்ன் வில்லாவ நம்ம உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். எப்படி இருக்கு? என்ன இருக்கு? அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். டைல்ஸ்லாம் வந்து கிடக்கு. ஃப்ளோர் டைலு, வால் டைல்லாம் பாத்ரூம்லயும் கிச்சன் எல்லாம் ஒட்டியாச்சு. ஃப்ளோர் டைல் மட்டும் பாக்கி இருக்கு. அது பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபால் வைக்கணும். இந்த இடம் வந்து ஃபுல்லாவே வாட்டர் ஃபால் வரும். அது ஃபியூச்சரில் பண்ணணும். இன்னும் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பெயிண்டிங் தான் அடிச்சு ரெடியாக இருக்குது. லிஃப்ட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து இதெல்லாம் போட்டாச்சு, செராமிக் கொட்டியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் வால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்பில்ட்டு டபிள்யூசி. இந்த பக்கம் இன்பில்ட்டு. இங்கே ஷவர் கிடையாது, ஜஸ்ட் வாஷ் பேஷனும் டபிள்யூசி இருக்குது. யாராவது வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக. ஷவர் கிடையாது, வாஷ் பேஷன் தான். அப்புறம் அப்படியே அடுத்த பாத்ரூம் போவோம். இது வந்து ஒரு ஹாலு. நல்ல மஜ்லிஸோடது. இது ஹாலில் இந்த பக்கம் ரைட் சைடில் போனோம் அப்படின்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமில் வந்து செராமிக் கொட்டியாச்சு. இதெல்லாம் டிசைன்டு போர்சிலான் செராமிக்கு. இங்கேயும் வந்து டபிள்யூசி இன்பில்ட்டு வாஷ் பேஷன் இருக்குது. ப்ளஸ்ஸு கவுண்டர் செட்டு. வெளியில் வந்து கவுண்டர் செட்டு. அப்புறம் இது ஒரு ரூமு. இங்கேருந்து அப்புறம் இங்கே வந்து எங்கே போகிறோம்னா கிச்சனுக்கு போகிறோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது கிச்சனில் வந்து 3 பக்கமும் செராமிக் கொட்டியாச்சு. ஃபுல்லாக ஆஸ் பர் அவங்களுக்கு தேவையான அந்த இதுபடி ரெடி பண்ணியாச்சு. பாக்ஸஸ் எல்லாம் செட்டிங். அப்புறம் இங்கே வந்து ப்ளஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறிட்டு இங்கே என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கெஸ்ட் பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே இந்த பாத்ரூமில் வந்து டைல்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த பாத்ரூமில் நம்ம பார்க்க முடியும். இங்கே இந்த பாத்ரூமே வந்து இன்பில்ட்டு. இந்த பாத்ரூமில் இன்பில்ட் ஷவர் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. அப்புறம் வந்து அந்த கார்னரில் வந்து ஜக்கூசி வந்து வர்றது. அந்த ஜக்கூசியில் வந்து வாட்டர் லைன் வரும். ஸோ வாட்டர் லைனும் ப்ளஸ் வந்து கரண்ட்டும் அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கு. அதில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஜக்கூசி. அப்புறம் அடுத்த பாத்ரூம் நம்ம போகிறோம் அப்படின்னா, அடுத்த பாத்ரூமில் அதே மாதிரி ஜக்கூசி லைனு ப்ளஸ் இன்பில்ட்டு ஷவரு, இன்பில்ட்டு வாஷ் பேஷனு. அப்புறம் இங்கே வந்து கொடுத்துருக்கு. அந்த இடத்துல தான் ஜக்கூசிக்கு எலக்ட்ரிக் லைனும் 2 வாட்டர் லைனும் கொடுத்துருக்கு. ஸோ ஹாட் வாட்டர், கூல் வாட்டர் ப்ளஸ் ஜக்கூசிக்கு எலக்ட்ரிக்கல் லைன் கொடுக்கறதுக்காக அது கொடுத்துருக்கு. இங்கே அடுத்தது ஒரு பாத்ரூமு. இப்போ இங்கே எல்லாத்தையும் ஃப்ளோர் டைல்லாம் போட்டு ஃப்ளோர் இது போட்டு எல்லாம் பண்ணலாம். இந்த பாத்ரூமில் கொஞ்சம் லீக் இருக்குது. ஸோ லீக்லாம் ரெடி பண்ணிவிட்டு வால் டைல் ஓட்ட வேண்டியதான். வாட்டர் ப்ரூஃப் பண்ணியாச்சு, பண்ணதும் திரும்ப லீக்கு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பண்ணணும். அடுத்தது இந்த பாத்ரூமில் வந்து வாஷ் பேஷன் வைக்கிறது, ஷவர் இருக்குது, எல்லாம் செட் பண்ணியிருக்கு. இந்த பாத்ரூமில் அங்கே ஒரு பாக்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணணும். கொஞ்சம் வேலை நடந்து இடையில கொஞ்சம் பேசலாம்னு நினச்சி பேச முடியல. இங்கே 2 டிஸ்டர்பன்ஸு, அதனால் பேச முடியல. இப்போ இருந்தாலும் இப்போ அடுத்தது இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இப்போ செராமிக் எப்படி பண்ணிருக்கான்னு பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தோன்னா இங்கேயும் அதே மாதிரி இன்பில்ட்டு டபிள்யூசி, இன்பில்ட்டு ஷவரு, டபுள் வால் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்பில்ட்டு ஜக்கூசி எல்லாமே வருது இந்த பாத்ரூம்லேயும். இன்பில்ட்டு வாஷ் பேஷன், இன்பில்ட்டு ஷவரு எல்லாம் இன்பில்ட்டு தான். அப்படியே எங்கேருந்து தண்ணி ஊற்றுதுன்னே தெரியாது. பட்டன் ஆன் பண்ணால் எங்கேருந்து ஊற்றுதுன்னே தெரியாது. அப்படியே ஊற்றும் தண்ணி, கன்றாவே தெரியல. ஓகே, அடுத்தது அப்படியே போவோம். அடுத்த ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த ஃப்ளோர் தெரியுது உங்களுக்கு, ஸ்டார் கேஸை காமிச்சிட்டு தெரியாது. அது மேலே உள்ள ஃப்ளோரில் இப்போ பெயிண்ட்டு எல்லாம் பண்ணிச்சு. இது க்ளீன் பண்ணிவிட்டு பைப் லைன் கீழே பண்ணணும். இங்கே வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது, லாண்ட்ரி
வாஷ் மிஷின்லாம் இது உள்ளே தான் வைக்க போகிறோம். அப்புறம் இங்கே வெளியில் ஒரு வாஷ் மிஷின் வைக்கிறோம். அப்புறம் இப்படியே போனோன்னா இங்கே ஒரு பாத்ரூம். இது நார்மலாக யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னு எனக்கு போகிறா மேலே மொட்டை மாடியில் ரூம் இருக்குது, அங்கே போய் தங்குடா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ரூமு, அதுலேயே பாத்ரூமு. அதில் நார்மலாக சொந்தக்காரங்களாம் நார்மலாக சின்ன சின்ன இது தானே கொடுப்போம். இப்போ WC மட்டும் இன் பண்ணிட்டு மீதி எல்லாம் நார்மல். இது வந்து ஒரு பர்கோலா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பர்கோலா காங்கிரீட்லேயே பர்கோலா பண்ணுது. வெளியேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங் பர்கோலா. அப்புறம் இங்கே வந்து ஒரு காங்கிரீட் பர்கோலா, இன்னொன்று இங்கே ஒரு 4 போகுது ஃப்ரண்ட்டில். அந்த பக்கத்தில் ஒரு 13 பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு 4 காலம் இது அப்படி போயிட்டு அப்படி அது சேர்த்து சும்மா டெக்கோர் தான். இது காங்கிரீட் காசு சும்மா கிடக்குன்ட்டு காங்கிரீட்டை போட்டு மழை பெய்ஞ்சிருக்கு.